பிரம்மா, என் மாப்பிள்ள மேல நீ கை வச்சிட்டல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கான பதிலடியை நான் கொடுப்பேன். கொடுங்க கொடுங்க. அதுக்கு தானே நான் வெயிட்டிங். நாளிலிருந்து திருவிழா மொத்த குடும்பத்தையும் நான் பிளாட்ஃபார்ம்ல தாண்டா பார்க்கணும். அங்கேயும் வந்து அடிச்சு துரத்துவேன். அவ்வளவு சீக்கிரத்துல உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன்டா. என்னாச்சு வேலு? என்னங்க உடம்புல இப்படி காயமா இருக்கு? ஒண்ணுல செல்வி, ஒண்ணுல. சொல்லுங்க வேலு, என்னாச்சு? மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அத்தை, என்னாச்சு அத்தை? யாராவது சொல்லுங்களே. செல்வி, நாங்க வரதுக்குள்ள அந்த பிரம்மா வேலுவை இந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். படுபாவி, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் வேலு மேல காமிச்சிட்டான். நான் எது நடக்க கூடாதுன்னு பயப்பட்டனோ அது நடந்துருச்சு. இதுக்கு மேலையும் அவனை சும்மா விடக்கூடாது. பாத்தீங்களா சார், எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு? அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் தன்னோட பகை எல்லாத்தையும் என் குடும்பத்து மேல இப்படி காட்ட நினைக்கிறாரு. இதுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். நீங்க வாங்க சார். ஓகே செல்வி. வேலு, எதுக்கு தடுக்கிறீங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம. நியாயப்படி அவர் நம்ம பக்கம் நிக்கலனாலும் இப்படி அத்துமீறி நடந்துக்கிறதுக்கு யார் அவருக்கு தைரியம் கொடுத்தது? இதுக்கு மேலயும் பொறுத்தது எல்லாமே போதும். இன்னைக்கு அவர செல்வி வேண்டாம், எல்லாம் முடிச்சு போச்சு. இதுக்கு மேல அவனை பார்த்து நியாயம் கேட்கறதுல ஒன்னாக போறதில்ல. வாங்க போலாம். என்ன பேசுறீங்க வேலு? நம்ம எப்படி அப்படியே விட முடியும்? அதான் சொல்றேன் இல்ல செல்வி, எனக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க முத நம்ம வீட்டுக்கு போவோம். வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி, சின்ன அடிதான். வாங்க முத வீட்டுக்கு போவோம். வாங்க வானே. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு போறீங்க? என்னம்மா உனக்கு? எந்த வீட்டுக்கு போவாங்க? எங்களோட வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? நாளைக்கு ஏலத்துக்கு போற வீட்டை போய் இன்னும் எத்தனை நாளைக்கு ஓ வீடுன்னு சொல்ல போற? வேலு, அம்மா என்ன சொல்றாங்க? செல்வி, அந்த பிரம்மா என்னை இந்த அளவுக்கு அடிச்சு ஆளாக்குனது கூட பெருசா எடுத்துக்கல. அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு வீட்டை காலி பண்றேன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. வேலு, என்ன சொல்றீங்க? காலி பண்றதா எழுதி கொடுத்துட்டாங்கன்னா? ஆமா செல்வி, அப்படி எழுதி கொடுத்தாதான் வேலு மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குவோன்னு சொல்லி பேங்க்காரங்க முடிவா சொல்லிட்டாங்க. அந்த பிரம்மா இந்த சந்தர்ப்பம் பார்த்து நம்மளை படிவாங்க வேலுவை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம வேலுவா வீடான்னு பாக்குறப்ப வேலுதாம எங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சா வேற வழி தெரியல. அந்த படுபாவிங்க கிட்ட நாம ஏமாந்து இழந்தது எல்லாத்தையும் அதோட போட்டு இப்போ என் பிள்ளையும் இழக்க நான் விரும்பலம்மா. வீட்டை காலி பண்ணி குடுக்கறதுக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வேலுவையே ரிலீஸ் பண்ணாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. ஏன் எல்லாரும் இப்படி சைன் போட்டு கொடுத்தீங்க? நான் தான் லாயரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னல. ஐயோ, அதுக்குள்ள சார் பாருங்க சார், இப்படி எல்லாரையும் மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? இல்லம்மா, ஏற்கனவே உங்க வீட்டுக்காரரு பேங்க் ஆபீசர் மேல கை வச்சிருக்காரு. இவங்க என்னடான்னா வீட்டை ஒப்படைச்சிரோன்னு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல இதுல நம்ம என்னமே பண்ண முடியாதுமா. பேங்க் ஆர்டர் என்ன வருதோ அதை ஃபாலோ பண்றதை தவிர வேற வழியே இல்லம்மா.